தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சில தின்பண்டங்கள் நாவிற்கு மிகவும் சுவையானவை. ஐஸ்கிரீம், இனிப்பு ஐட்டங்கள், எண்ணெய் பலகாரங்கள் போன்றவற்றை எவரும் விரும்பி உண்பார்கள். ஆனால் இவைகளால் உடல் ஆரோக்கியத்திற்கு பல பாதிப்புகள் உண்டு. அதுபோல சில காய் வகைகளும் கீரை வகைகளும் நாவிற்கு சுவையானவைகள் அல்ல. அவைகள் அதிக பிரியமான உணவு ஐட்டங்களாக இருப்பது இல்லை. ஆனால் அவைகள் சரீரத்திற்கு மிக நல்லவைகளும் மிகவும் அவசியமானவைகளுமாக உள்ளது. வேதாகமத்திலும் சுவைமிக்க விஷயங்களும் சுவையில்லாத விஷயங்களும் உண்டு. சிலர் சுவை அம்சம் உள்ளவைகளை மட்டும் விரும்பி எடுத்துக்கொண்டு சுவை குறைந்த அம்சங்களை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகின்றனர். கேளுங்கள் கொடுக்கப்படும், வாளாக்காமல் தலையாக்குவார். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது போன்ற தேவ வாக்குறுதிகள் அநேகருக்கு இன்பமாகவும் சுவையாகவும் உள்ளது. ஆனால் சத்துருக்களை நேசி, பகைஞர்களுக்கு நன்மை செய், பொறுமையாயிரு, தாழ்மையாயிரு என்பது போன்ற நல்ல உபதேசங்கள் அநேகருக்கு கசப்பான பாகற்காய் கூட்டு போலவே உள்ளன. அவைகளை அவர்கள் மனமகிழ்ச்சியோடு பார்ப்பது இல்லை. ஆனால் அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்துகின்றன. அவைகளால் தான் வாழ்க்கையில் உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் வருகின்றன. எனவே வாக்குத்தத்தங்களை விட வாழ்க்கை முறை போதனைகளை குறித்த தேவ உபதேசங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல ஆவிக்குரிய விசுவாசிகள் ஆவிக்குரிய ஆரோக்கியம் இல்லாதவர்களாகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடையாதவர்களாகவும் உள்ளனர். ஏனென்றால் அவர்கள் வாக்குறுதியையும் ஆறுதலான வசனங்களையும் மட்டுமே விரும்புகின்றனர். அவர்கள் கிறிஸ்துவின் ஆரோக்கியமான நல்ல உபதேசங்களை முக்கியமாக எண்ணி ஏற்றுக்கொள்வது இல்லை. சத்திய தெளிவுமிக்க நல்ல உபதேசங்களுக்கு முதலாவது செவி கொடுக்க வேண்டியது அவசியம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ வார்த்தையை கேட்டு நடக்கும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.